கடக ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமும் பொறுப்புகளும் கலந்த வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் ரிஷப மற்றும் மிதுன ராசிகளில் பயணிப்பதால் மனதில் சில சிந்தனைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கலாம். இருப்பினும் மே 20 முதல் சந்திரன் உங்கள் ஜனன ராசியில் பயணிப்பதால் மனோற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை மற்றும் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய தகவல்கள் மற்றும் நல்ல செய்திகள் மனநிம்மதியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வேகமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் அமைதியாக பேசுவது நல்ல பலனை தரும். குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. மன அழுத்தத்தை குறைத்து ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் அமைதியை பேணுவது நல்ல பலனை தரும். சனி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் சில காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் அது எதிர்கால நன்மைக்கான அடித்தளமாக அமையும். ராகு காரணமாக வேலை தொடர்பான புதிய பொறுப்புகள் உருவாகலாம். கேது காரணமாக குடும்ப விஷயங்களில் பொறுமை தேவைப்படும். இந்த வாரம் அம்மன் மற்றும் சிவபெருமான் வழிபாடு நல்ல மனநிம்மதியை தரும். திங்கட்கிழமை சந்திர பகவான் தியானம் நம்பிக்கையை அதிகரிக்கும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.